ओम राजाधिराजाय प्रसंह्य साहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे என்னங்க நான் கொடுத்த லெட்டரை படிச்சீங்களா? ஐயோ சீக்கிரமா புடிங்க, யாராவது பாத்துற போறாங்க. என்னங்க என்னங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க நீங்க என்ன பதில் லெட்டர் தான் கொடுத்தீங்கன்னு நான் வாங்கி பார்த்தா என் லெட்டரே திருப்பி கொடுத்துட்டீங்களே. ஒட்டினது ஒட்டினபடியே இருக்கு, பிரிச்சு பார்க்காம கூட கொடுத்துட்டீங்களே. உங்க லெட்டரை பிரிச்சு பார்க்காமலேயே அதுல என்ன எழுதி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். அத படிச்சு வர பார்க்கணுமா? உங்களோட பதில் என்னங்க? உங்க லெட்டரை திருப்பி கொடுத்தனே, அதான் என்னோட பதில். அப்படின்னா உங்களோட கடிதத்தை, அதுல இருக்கிற காதல ஏத்துக்க நான் தயாரா இல்லைன்னு அர்த்தம். எங்க என்ன காரணம்? ஒரு காரணமும் இல்ல. ஏ என்ன பிடிக்கலையா? இது பாருங்க, உங்களை எனக்கு பிடிக்காம போறதுக்கு ஒரு காரணமும் இல்ல, அதே போல பிடிக்கிறதுக்கும் ஒரு காரணமும் இல்ல. ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எந்த சம்பந்தமும் இல்ல. புதுசா ஒரு சம்பந்தத்தை உருவாக்கணும் தாங்க லெட்டர் கொடுத்தேன். நமக்குள்ள அப்படி ஒரு சம்பந்தத்தை உருவாக்கிக்க எந்த அவசியமும் இல்ல. ஏங்க பாத்தீங்களா, உங்களுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் விளக்கம் தேவைப்படுது, காரணம் தேவைப்படுது. ஒவ்வொன்னுத்துக்கும் ஏதாவது காரணம் இருக்கணும்னு சட்டமா என்ன? உங்களை லவ் பண்றதுக்கு இன்னொரு பொண்ணு கிடைப்பா, என்ன கல்யாணம் பண்ணிக்க ஏற்கனவே ஒருத்தர் இருக்காரு. நாம ரெண்டு பேரும் அவங்க வேலையை பாப்போமா? ப்ளீஸ். சாரிங்க, இது எனக்கு தெரியாம போச்சு, என்ன மன்னிச்சுக்கோங்க. எங்க இனிமே என்ன பிரதரா நினைச்சுக்கோங்க. இது நீங்க முதல்ல சொன்னதை விட ரொம்ப அபத்தமா இருக்கு. அது எப்படிங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப பிரதரா? இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். வாக்கணப்பா உட்காரு. என்னப்பா சிவசாமி, சௌரியமா இருக்கியா? மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு? இருக்கு கண்ணப்பா, எதைங்க நம்பி வாங்கி ஸ்டாக் பண்ண முடியல. நாளைக்கு மார்க்கெட்ல நல்ல விலை போகும்னு நினைச்சு எதுக்கும் அட்வான்ஸ் கொடுக்க முடியல. என்னப்பா மாணிக்கம், ஓ முதலாளி இப்படி புலம்புறாரு? அவர் சொல்றதும் கரெக்ட் தானே. திடீர்னு பிரச்சனைங்கிறாங்க, பந்துங்கிறாங்க, வண்டி ஓட மாட்டேங்குது. குற்றாலத்துல இடி இடிச்சு கும்பகோணத்துல மழை பெய்யற மாதிரி சரக்கோட விலை மார்க்கெட்ல டப்புன்னு இறங்கி போயிடுது. நம்ம கையில எதுவும் இல்ல சார், எதையும் நம்பி பிசினஸ் பண்ற மாதிரி இல்ல மார்க்கெட்ல நிலைமை. பரவாயில்லையே, உனக்கேத்த ஆள் தான்பா மாணிக்கம், நீ சொன்னதை அப்படியே ஒப்பிக்கிறான். உண்மை எப்பவுமே ஒண்ணுதானே சார். பரவாயில்ல, நல்லா பேசுற மாணிக்கம். வணக்கங்க ஐயா. வா முரளி. நல்லா ஜம்முன்னு இருக்கிய. கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சதுங்க ஐயா. சரி வேலை. சிவசாமி, இந்த தம்பி சொட்டு நீளம் விளம்பர படத்துல வருவான ஒருத்தன், அவன மாதிரியே இருக்காம்பா. எப்பவும் டீசல் வாடகையோட சுத்திக்கிட்டு இருப்பானா? ஒரு கிளீனர் இவ்வளவு கிளீனா இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அதான் கல்யாண ஜோருங்கிறது. என்ன மாணிக்கம், இவன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நீ எப்போ சம்சாரியாக போறதா உத்தேசம்? பாப்பா முதலாளி. என்னப்பா இப்படி சொல்ற? என்ன சார்,
எனக்கு இப்ப வர சம்பளத்துல கல்யாணத்தை பத்தி எப்படி யோசிக்க முடியும்? மாணிக்கம், சம்பளம் பத்தலங்கிற எண்ணம் இருந்தா நேரடியா என்கிட்ட கேளு. என்னால தான் பிரம்மச்சாரியா இருக்கேன்னு என் மேல பழிய போட்டுறாத. அப்படி இல்ல முதலாளி, நானும் இந்த வேலையை தான் நம்பிட்டு இருக்கேன். எனக்கும் 30 வயசு ஆச்சு. என்ன நம்பி யாராவது பொண்ணு தரணும்ல. இப்பெல்லாம் படிச்சுட்டு வெள்ளை சட்டை போடுறவங்க தான் மதிப்பு. உழைக்கிறவனை நம்பி யார் பொண்ணு தரா? என்ன மாணிக்கம் எப்படி சொல்ற? உன்ன மாதிரி தெளிவா சொந்த கால்ல நிக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்க கசக்குமா என்ன? நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, மத்தத நான் பாத்துக்கிறேன். உனக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருக்கா? இருக்கு சிவசாமி. சிதம்பரம்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு 5 பொண்ணுங்க. ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகல. என்கிட்ட கூட அவர் பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருக்காரு. அவருக்கு நல்ல பையனா இருந்தா போதும். நம்ம மாணிக்க மாதிரி பையனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பின்னென்ன, மாணிக்கத்தை பத்தி நீ கவலையே படாத. நான் சொன்ன அவ காலிக்க நீங்க சிதம்பரத்துக்கு ஏற்பாடு